சார் நீங்கள் பாடல்கள் நிறைய பாடினதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் நிறைய ஹிட்டான பாடல்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் கொஞ்சம் நம்ம ஹிட்டான பாடல்களுக்கு பின்னாடி பல சோகங்கள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஹிட்டான சொல்லுங்கள் சார். பாடல்களுக்கு பின்னாடி பல சோக கதைகள் இருக்கு. தெரிஞ்சுக்கிறோம், சொல்லுங்கள். எனக்கு வந்து டப்பிங்கில் தான் மொனோபலின்ற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். டப்பிங் ஃபீல்டில் மொனோபலி ஸ்டேஜில் இருந்தேன். அந்த மாதிரி சிங்கிங் இதில் அந்த ஏரியாவில் வந்து நான் வந்து ஒரு ஒரு தேர்ட் ரேஞ்ச் ஃபோர்த் ரேஞ்சில் தான் இருந்தேன். ப்ளேபேக் சிங்கராக நான் வந்து ஒரு ஒரு 3வது 4வது இடத்துல தான் இருந்தேன்னு கூட சொல்லுவேன். அதான் உண்மையும் கூட. அது அது அவங்க மூத்தவங்கெல்லாம் அந்த ஒரு அளவுக்கு அவங்களுடைய திறமைகளை நிரூபித்து கண்டினியூஸாக 1 by 1 பாடல்கள் பாடிக்கிட்டு ஹிட்டுகள் கொடுத்துக்கிட்டே இருந்த டைமில் நானும் ஏதோ பாட முடிஞ்சுது, அவ்வளோதான். இது எதனால இந்த 4வது இடத்துல இருந்து நினைக்கிறீங்க? சொன்னேன் இல்லை, டப்பிங் வந்து அதுதானே சொன்னேன். ஓகே, எதனாலன்றீங்க அடுத்தது சொல்லுங்க திருப்பி. அதே இல்லை டப்பிங்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணதுனால இதில் அதுவும் ஒரு காரணம். அது கேட்க வர அதுதான் காரணம்னு சொல்ல மாட்டேன். டப்பிங்ன்றது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு கூட சொல்லுவேன். பாட்டையே நம்பி இல்லாமல் நான் டப்பிங்கில் பிஸியாக, அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னேம்மா, தேடி போனது கிடைக்கல, கிடைச்சதை நான் வந்து சிறப்பாக பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. அது மாதிரி டப்பிங்னால எனக்கு பாட்டு பாடுற வாய்ப்புகள் குறைஞ்சது உண்மை. ஆனால் நான் வந்து பாட்டிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி போயிருந்தா கூட டப்பிங் ஆர்டிஸ்டாக இந்த உயரத்தை நான் தொட்டிருக்க முடியாது. இந்த 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 பெருமைகளை சம்பாதிச்சிருக்க முடியாது.